students, good evening to all. Next getting பாருங்க examples of tolerance to toxicity சொல்லக்கூடியது. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க சோயாபீன் அண்ட் டொமேட்டோ. சோயாபீன் அண்ட் டொமேட்டோ manage to tolerate presence of cadmium poisoning. Tolerate to cadmium poisoning by isolating cadmium. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா போன்ற தாவரங்கள் காட்மியத்தை பிரித்தெடுத்து காட்மியத்தை ஐசோலேட்டிங் காட்மியம்னா காட்மியத்தை பிரித்தெடுத்து அண்டு ஸ்டோரிங் இன்டு ஃபியூ குரூப் ஆஃப் செல்ஸ் ஒரு குறிப்பிட்ட செல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் செல்லை சேமித்து வைக்குது. ஏன் அப்படின்னா அண்ட் பிரிவென்ட் காட்மியம் அஃபெக்டிங் அதர் செல்ஸ் மற்ற செல்களை பாதிக்க விடாமல் சோயாபீன் அண்ட் டொமேட்டோ காட்மியத்தை பிரித்து எடுத்து ஒரு ஸ்பெஷல் நியூ குரூப் ஆஃப் செல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால தான் சொல்கிறாங்க இது வந்து டாலரன்ஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க ரைஸ் அண்ட் ஐகோனியா. ரைஸ்ன்றது நெல், ஐகோனியான்றது ஆகாய தாமரை சொல்லக்கூடிய அதாவது வாட்டர் ஹேசின்னு சொல்லக்கூடிய தாவரம். இது இந்த டாலரேட் இது காட்மியம் பை ஃபைண்டிங் இட் டு தியர் ப்ரோட்டீன்ஸ். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நெல், ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் காட்மியத்தை தங்களது புரோட்டீன் அதாவது புரதத்தோடு இணை செய்து சகிப்புத்தன்மையை டார்கெட் சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொள்கிறது அப்படி சொல்கிறாங்க. இந்த தாவரங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிளான்ஸ் அதர்வைஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு ரிமூவ் காட்மியம் ஃப்ரம் contaminated soil. This known as phytoremediation. அது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நெல், ஆகாய தாமரை அதாவது நெல்னா ரைஸ் அண்ட் ஐகோனியா தாவரங்கள் காட்மியத்தை எடுத்து தங்களது புரோட்டீனுடன் இணைத்துக் கொள்கிறது. அப்படி இணைத்துக் கொள்வதால் அதாவது பார்த்தீங்கன்னா மாசடைந்த மண்ணிலிருந்து காட்மியத்தை அகற்ற இது பயன்படுகிறது. காட்மியத்தை அகற்ற இந்த நெல் தாவரமும் ஐகோனியாவும் பயன்படுது. அதனால மண்ணில் இருக்கக்கூடிய காட்மியம் அகற்றப்படுவதனால் அதுக்கு சீர்திருத்தம் என்று பெயர். அதனால் தாவரங்கள் மூலமாக மண்ணை சீர்திருத்துவதற்கு பேர் தான் ஃபைட்டோரெமிடியேஷன். தாவரங்களின் மூலம் மண்ணில் இருக்கக்கூடிய காட்மியத்தை அந்த நச்சுத்தன்மையை சரி செய்வதால் அதுக்கு பேர் ஃபைட்டோரெமிடியேஷன் என்று பெயர். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து விண்டு. ஏர் இன் மோஷன் இஸ் கால்டு விண்டு. இட் இஸ் ஆல்சோ வைடல். வைடல்னா இது ஒரு முக்கிய காரணி ஈகாலஜிக்கல் ஃபேக்டர். சூழ்நிலை ஃபேக்டரில் விண்டு காற்று வந்து ஒரு முக்கிய காரணியாக திகழ்கிறது சொல்கிறாங்க. சூழ்நிலை காரணியாக. அதே நேரத்தில் இந்த அட்மாஸ்பியர் ஏர் கண்டெய்ன்ஸ் எ நம்பர் ஆஃப் கேசஸ். இந்த அட்மாஸ்பியர் ஏருக்கு பாருங்க அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வாயுக்கள் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் துகள்கள் இருக்குது, அண்டு அதர் கன்ஸ்டிடியூயன்ஸ் காணப்படும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காற்றில் பல வளிகள், துகள்கள், பிற கூறுகளை கொண்டுள்ளது. வளிமண்டலத்தில் அதாவது அடுத்து பண்ணுவேன் இந்த காம்போசிஷன் ஆஃப் கேசஸ் இன் த அட்மாஸ்பியர் இஸ் ஆல்சோ ஃபாலோ. இப்போ அட்மாஸ்பியர் சொல்கிறாங்க இல்லையா, அட்மாஸ்பியரில் வந்து அட்மாஸ்பியர் வளிமண்டல காற்றில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் 78% இருக்குது, ஆக்சிஜன் 21% இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்குது, ஆர்கான் அண்ட் அதர் கேசஸ் ஆர்கானும் இதர வாயுக்களும் 0.93% இருக்குது. இந்த அதர் காம்பனன்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அதர் கேசஸ் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அதர் கேசஸ் காம்பவுண்ட் ஆஃப் வாட்டர் பாருங்க வாட்டர் வேப்பர், கேசஸ் பொலிட்டன்ஸ், டஸ்ட், ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், போலன் கிரெயின்ஸ், ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து இதர வாயுக்கள் அதாவது இதர கேசஸ்னால் இதர பொருள்கள் அடங்கியிருக்காங்க. பாருங்க அனியோ மேட்டர் பாருங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்பீடு விண்டு. காற்றை அளக்கக்கூடிய ஒரு மீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது அனிமோமீட்டர். அது பேர் அனிமோமீட்டர் என்று பெயர். அனிமோமீட்டர். அடுத்து பாருங்க எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்டு. அடுத்தது
ஹெட்டிங் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட். அப்போ காற்றினால் ஏற்படும் விளைவுகள் சொல்கிறாங்க. விண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின். மழை உருவாக ஒரு முக்கிய காரணி வந்து அது காற்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஹேசஸ் வேவ் ஃபார்மேஷன். ஹேசஸ் வேவ் ஃபார்மேஷன் இன் லேக் அண்ட் ஓசோன் விச் ப்ரொமேட்டர்ஸ் ஏரியேஷன் ஆஃப் வாட்டர். அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேக்லையும் கடல்களையும் அலைகள் உருவாகிறதுக்கு காரணமே எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று தான். விச் ப்ரொமோட்ஸ் ஏரியேஷன்னா அங்கே காற்று வந்து அந்த அலைகளை உருவாக்கும் பொழுது அந்த காற்று வந்து சுத்தப்படுத்தப்படுது, அதாவது மேம்பாடு அடைன்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ரொமோட்ஸ் ஏரியேஷன் ஆஃப் வாட்டர். அது வந்து ஸ்ட்ராங் விண்ட் காசஸ் சாயில் எரோஷன் அண்டு ரெடியூஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக காற்று வந்து வேகமாக அடிக்கும் பொழுது மண் அரிமானம் ஏற்படுன்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் சாயில் ஃபெர்டிலிட்டினா மண்ணுடைய வளமான தன்மை, அதாவது மண்ணுடைய வளமான தன்மை வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. வளமானது அது வலுவானது குறையுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, மண் வளத்தை குறைக்கிறது. அடுத்து பாருங்க, இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனா நீராவி போக்கின் வேகத்தை காற்று அதிகரிக்கிறது. ஹெல்ப்ஸ் இன் த பாலினேஷன் இன் அனிமோஃபில்லஸ் பிளான்ட்ஸ். அனிமோஃபில்லஸ் பிளான்ட்ஸ்னா காற்றின் மூலம் மகந்த சேர்க்கை நடைபெறும் தாவல் இது உதவியுது. இப்போ நிறைய பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காற்று மூலமாக தான் இனப்பெருமை செய்யுது. ஏன்னா காற்று அடித்தால் தான் இந்த போலன் கிரைன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த பிளான்ட்ஸுடைய அந்த ஸ்டிக்மாவிலையும் ஒட்டும் இல்லையா, அதுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த டிஸ்பெர்சல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா. இது மூலமாக காற்று அடிக்கிறது மூலமாக தான் டிஸ்பெர்சல்னா பரவுது. எது பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, சீடு, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பரவுறதுக்கு காற்று தான் காரணமாக இருக்குது. இந்த ஸ்ட்ராங் விண்டு மே காசஸ் அப் ரூட்டிங் ஆஃப் பிக் ட்ரீ. இந்த காற்று வேகமாக அடிக்கிறதுனால, வலுவான காற்று அடிக்கிறதுனால மரங்கள் வந்து வேரோடு சாய்ந்து விடுகிறது, வேரோடு சாய்ந்துன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, யூனி டைரக்ஷனல் விண்டு ஸ்டிமுலேட்ஸ். யூனி டைரக்ஷன்னா ஒரே திசையில் வந்து வீசும் காற்றானது மலர்கள், அதாவது ஒரே திசையில் வீசும் காற்றானது விண்டு ஸ்டிமுலேட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளாக் ஃபார்ம்ஸ் இன் ட்ரீஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திசையில் காற்று வீசிட்டே இருந்தால் அந்த மரங்களுடைய அசைவு வந்து ஃப்ளாக், அதாவது கொடி வடிவம்னா கொடி வீசுவது போல், அதாவது தேசிய கொடி இருக்கு இல்லைங்களா, அந்த கொடியெல்லாம் வந்து ஏற்றினா ஒரு பக்கம் மட்டுமே அது பறக்கும் இல்லையா, அது மாதிரி தெரியும்ன்றாங்க. அந்த கிளைகள்லாம் ஒரே பக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த ஹெட்டிங் வந்து ஃபயர். அடுத்த ஹெட்டிங் ஃபயர் தான் உங்களுக்கு இல்லையா. பாருங்க, இந்த ஃபயர் வந்து காற்றில் எப்படி ஏற்படுத்துச்சு, இயற்கையில் எப்படி ஏற்படுது பாருங்க. ஃபயர் இஸ் அண்ட் எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர். எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர்னா ஒரு வேதி செயல் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸோதெர்மிக்னானது எரிபொருள்களின் வேதி செயல், அதான் சொல்கிறாங்க. ஃபயர் இஸ் ஏ எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர் காஸ்ட் டியூ டு த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் காம்பினேஷன். அப்போ எக்ஸோதெர்மிக்னு சொன்னால் அது வந்து ஒரு எரிபொருள். அதே நேரத்தில் வேதியியல் செயல்முறை காரணமாக எது வேதினா காசஸ் டியூ டு த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் அதாவது பாருங்க கம்புஷன் ரிலீசிங் ஹீட் அண்டு லைட். வெப்பம் மற்றும் ஒளி ஆகியவை வெளியிடுவதால் ஏற்படக்கூடிய வெப்ப உமிழ் தான் இந்த இது தீன்றாங்க. அடுத்து பாருங்க, காரணி தீ என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் மோஸ்ட்லி மேன்மேட். இது அதிகமாக வந்து மனிதன் தான் ஆசிரியர் உருவாக்குறான், அதாவது மனிதனால் உருவாக்குறது. இட் இஸ் மேன்மேடு அண்டு சம் டைம்ஸ் வந்து நேச்சுரலி டியூ டு த ஃப்ரிக்ஷன்னா உராய்வு மூலமாக ஏற்படும் சொல்கிறாங்க. ஒரு மரத்துக்கு ஒரு மரக்கட்டையில் உராய்வு ஏற்படும் பொழுது அங்கே தீப்பற்றுன்னு சொல்கிறாங்க. அது சர்ஃபேஸில் வந்து, அதாவது தீயுடைய சர்ஃபேஸில் வந்து தீப்பற்றும். ஃபயர் இஸ் ஜென்ரலி டெவலப்டு இன்டு 3 டைப்ஸ். ஃபயர் வந்து 3 வகையாக பிரிக்கலாம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து கிரவுண்ட் ஃபயர், செகண்ட் ஒன்று வந்து சர்ஃபேஸ் ஃபயர், தேர்டு வந்து க்ரௌன் ஃபயர். அப்போ கிரவுண்ட் ஃபயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தரை தீன்னு சொல்லுவாங்க. தரையில் எரியக்கூடிய தீ விச் இஸ் ஃப்ளேம்லெஸ். என்னது ஃப்ளேம்லெஸ் அண்டு சப்டரேஷன், அதாவது சப்ட்ரைன் சொல்லுவாங்க இல்லையா. சப்டரைன் அப்படின்னா இது வந்து
தளத்தில் மட்டும் தரையில் மட்டுமே படரக்கூடிய ஒரு தீயாகும். தரையில் மட்டும் படரக்கூடிய தீ. இது வந்து அதாவது ஃப்ளேம்லெஸ்னால் சுடர் விட்டு எரியாது. சுடர் விட்டு எரியாமல் தரையில் அப்படி பரவிட்டு இருக்கக்கூடிய தீ தான் கிரவுண்ட் தீன்றது. அடுத்து சர்ஃபேஸ் ஃபயர்னா விச் கன்சியூம்ஸ் த ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்ரப்ஸ், அதாவது சிறு கொடிகள் மற்றும் புதர் செடிகளும் சேர்ந்து எரியும், அதுதான் சர்ஃபேஸ். அது கிரவுண்ட் ட்ரீ விச் ஃபாரஸ்ட் கேனபி. ஃபாரஸ்ட் கேனபினா இது காடுகளின் மேற்பகுதியில் காடுகளின் மேற்பரப்பில் எரியக்கூடிய தீயாகும். அதனால் 3 தீ இருக்குது. ஒன்று தரைத்தீ, இன்னொன்று சர்ஃபேஸ் தீனா பரப்பு தீன்னு பேர். இது வந்து கிரவுண்ட் தீனா கிரீடத்தீ. கிரீடனா மேலே எரியக்கூடிய ஃபாரஸ்ட் மேலே எரியக்கூடியது சொல்லக்கூடியது. இதே சொன்னாங்க. அடுத்து பாருங்க எஃபெக்ட் ஆஃப் ஃபயர். எஃபெக்ட் ஆஃப் ஃபயர்னா ஃபயர் ஹேஸ் ஏ டைரக்ட்லி லீத்தல் எஃபெக்ட் ஆன் பிளான்ட்ஸ். லீத்தல் எஃபெக்ட்னா கொள்ளுதல் சொல்லுவாங்களே, லீத்தல்னா அதான் தீயானது தாவரங்களுக்கு நேரடியான அழிவை கொடுக்கக்கூடியது. அதுதான் ஃபயர் ஹேஸ் ஏ டைரக்ட்லி லீத்தல் எஃபெக்ட் ஆன் பிளான்ட்ஸு. அப்போ தீ பிடிச்சுன்னா நிறையா தாவரங்கள் அழிஞ்சு போயிடும். அது அந்த அழிகிறதான் லீத்தல் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் farming squares are the suitable places for the entry of parasitic fungi and insects. அப்பாருங்க எரி காயம் அல்லது எரிதலால் ஏற்படும் வடுக்கள் ஒட்டுண்ணி பூஞ்சைகள் மற்றும் பூச்சிகள் நுழைவதற்கான பொருத்தமான இடங்கள் திகழ்கின்றன. அதாவது எரிகாயம் அல்லது எரிதலால் ஏற்படும் வடுக்கள். இப்போ மரங்களில் பார்த்தீங்கன்னா தீ எரிகிறதுனால சில காயங்கள் ஏற்படும், இல்லை சில வடுக்கள் இருக்கும். மரங்களில் வந்து எங்கெங்கே எரியுதோ அந்த மரங்கள் கட்டைகளில் வந்து சில வடுக்கள் காணப்படும். அது எதுக்கு பயன்படும்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட், இந்த ஒட்டுண்ணி பூஞ்சிகள் ஒட்டிக்கொள்ளவும் மற்றும் பூச்சிகள் அது தாவர தண்டுக்குள்ள நுழைவதற்கும் அது காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க அடுத்த பாயிண்ட் வந்து இட் பிரிங்ஸ் அவுட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் லைட். brings out the orders of light, rainfall, nutrient cycle, fertility of soil, pH, soil flora and fauna. என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒளி, மழை, ஊட்டச்சத்து சுழற்சி, மண்ணின் வளம், நைட்ரஜன், அயனி செறிவு, pH, மண் துகள்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றில் இது மாறுபாடுகளை உருவாக்கிறது. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தீ எரிவதால் இட் ஃப்ரிங்ஸ் அவுட் ஆஃப் த ஆல்டர்னேஷன், ஒரு மாறுபாட்டை உருவாக்குது. எதுனாலும் பார்த்தீங்கன்னா எதில் மாறுபாட்டை ஏற்படுதுன்னா லைட்டில் ஒரு மாறுபாட்டை ஏற்படுத்து. ரெயின்ஃபால்னா மழை. இப்போ தீ பிடிச்சி காலையில் எரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக ரெயின்ஃபால் வந்து மாறுபடும், மழை பெய்யாது. அதே மாதிரி நியூட்ரியன்ட் சைக்கிள்னா உணவு ஊட்ட சைக்கிள் கிடைக்காது, அதாவது ஊட்டச்சத்து சுழற்சி கிடையாது. ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் வந்து ஃபெர்டிலிட்டியாக வளமானதாக இருக்காது. பிஹெச் லெவல் மாறும். சாயில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா ஃபுல்லாக அழிஞ்சு போகும். காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளும் தாங்களும் அழிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க some fungi which grow in soil of burnt area called Phreophilus சொல்கிறாங்க இல்லைங்களா. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எரிந்த பகுதியில் உள்ள மண்ணில் வளரக்கூடிய சில வகையான பூஞ்சிகள் அதை எரிந்த மண் விரும்பி சொல்லுவாங்க. எரிந்த மண் விரும்பி பார்த்தீங்கன்னா எரிந்த மண் விரும்பிக்கு பேர் எரிந்த மண் விரும்பி, அதுக்கு பேர் தான் Phreophilus சொல்லக்கூடியது. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சில பூஞ்சிகள் வந்து அந்த எரிந்த பகுதியில் எங்கே காடுகள் தீப்பிடிச்சி எரியுதோ அந்த காடுகள் தீப்பிடிச்சி எரிந்த பகுதியில் வாழக்கூடிய சில பூஞ்சைகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சில பூஞ்சைகள் வந்து எரிந்த அதாவது மண்ணை விரும்பி வாழக்கூடியது சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து ஃபைரோனிமா கன்ஃப்ளூயன்ஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியா. இது வந்து எரிந்த இடங்களில் வாழக்கூடிய அதாவது எரிந்த மண்களில் வாழக்கூடிய ஒரு பூஞ்சையாகும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எராபிக் ஃபேக்டர். அடுத்த ஹெட் வந்து எராபிக் ஃபேக்டர் சொல்லக்கூடியது. எராபிக்னா மண் காரணிகள். எராபிக்னது மண் காரணிகள். பாருங்க எராபிக் ஃபேக்டர் இந்த ஃபயோட்டிக் ஃபேக்டர். எராபிக் ஃபேக்டர் வந்து ஃபயோட்டிக் ஃபேக்டர் என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உருவான மண்ணின் இயற்பியல் வேதியியல் கூறமைப்பு பெற்ற ஒரு உயிரற்ற காரணி. அப்போ ஏன் ஃபயோட்டிக்னா சாயில் வந்து ஒரு உயிரற்ற காரணி. அதான் எராபிக் ஃபேக்டர். த ஃபயோட்டிக் ஃபேக்டர் related to soil including the physical and chemical composition.
இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து என்னென்ன காம்போனன்ட் இருக்குன்னா ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் காம்பனேஷன் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஏ பர்டிகுலர் ஏரியா. தி ஸ்டடி ஆஃப் சாயில் இஸ் கால்டு பெடாலஜி. அப்போ மண்ணை பற்றி படிக்கக்கூடிய இயலுக்கு பேர் வந்து பெடாலஜின்னு பேர். பெடாலஜின்னு சொல்லப்படுவாங்க. அது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். பெடாலஜி தான். அப்போ சாயில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயில் எடாபிக் ஃபேக்டருக்கு சாயில் தான் சாயில் சொல்கிறாங்க. அப்போ சாயிலுக்கு அதாவது எடாபிக் ஃபேக்டர்னாலே மண் காரணி தான். இது வந்து ஃபைட்டிக் ஃபேக்டர் ஒரு உயிரற்ற காரணி. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இதில் இந்த சாயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கம்பவுண்ட்ஸ் காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா த சாயில் ஃபார்ம்டு இன் எ பர்டிகுலர் ஏரியா. இது சில ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உருவான மண்ணின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உருவான மண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ சாயிலை பற்றி படிக்கக்கூடிய இயலுக்கு பேர் பெடாலஜி. அடுத்து பாருங்க சாயில் த சாயில். சாயில் இஸ் த வெதர்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர். சாயில் த வெதர். அதாவது தாவரங்கள் வந்து வளர்வதற்கு உகந்த இல்லை உதிர்வடைந்த புவியின் மேற்புற அடுக்கு தான் அப்படின்றாங்க. வெதர்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் த எர்த். எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லேயர் தான் சாயில் சொல்லக்கூடியது. ஒரு உதிர்வடைந்த லேயர் சொல்லலாம். இதில் என்னென்ன காணப்படுன்னு பார்த்தீங்கன்னா எர்த் which plants can grow. It is composed of mass of consisting soil constituents, soil water, soil air, soil organism. இதில் என்னென்ன காணப்படும்னா நீர், காற்று, மண்வாழ் உயிரினங்கள் போன்றவற்றை கொண்டு ஒருங்கிணைந்த கூட்டுக்கலவையாகும். மண்ணுன்றது வந்து சாதாரணம் கிடையாது. நீர், வாட்டர், சாயில் வாட்டர், சாயில் ஏர், அதே மாதிரி சாயில் ஆர்கானிசம், மூன்று கலந்த கலவை தான். அப்போ சாயில் கன்ஸ்டியூன்ஸ் சாயிலில் வந்து என்னென்ன காணப்படும் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது, ஏர் இருக்குது, சில மைக்ரோ ஆர்கானிசம், இது மூணு சேர்ந்த கலவை தான் மண்ணுன்னு சொல்கிறாங்க, சாயில் சொல்கிறாங்க. அடுத்து சாயில் ஃபார்மேஷன் பாருங்க. சாயில் ஃபார்மேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் உருவாக்கம்னு பேர். சாயில் மண் உருவாக்கம். இந்த மண் உருவாக்கம் எப்படி பார்த்தீங்கன்னா சூழல் மற்றும் காலநிலை செயல்முறைகளின் அடிப்படையில் பாறை வந்து பாறை இருக்குல்ல, அந்த பாறை வந்து படிப்படியாக உடைந்து உருவாகிறத மண்ணாக சொன்னாங்க. அதான் பாருங்க இந்த சாயில் ஆரிஜினேட் மண் எப்படி சாயில் ஆரிஜினேட் ஃப்ரம் ராக்ஸ் பாறை அண்ட் டெவலப்ஸ் கிராச்சுவலி அட் டிஃப்ரெண்ட் ஏரியா டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். அந்த மண் பாறை வந்து உடைந்து கிராச்சுவலாக படிப்படியாக சிறிய துகள்களாக மாறி டிஃபெண்டிங் அப்பான் த ஈக்காலஜிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஈக்காலஜிக்கல் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த சூழ்நிலைகள் இருக்காங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட சூழல் அல்லது காலநிலை காரணிகளால் சூழல் மற்றும் காலநிலை காரணிகளால் ஒரு பாறையானது படிப்படியாக உடைந்து அதில் இருக்கக்கூடிய துகள்கள் வந்து ரொம்ப சிறிதாகி சாயலாக மாறுது. அதுதான் சொல்கிறாங்க சாயில் ஆரிஜினேட் ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் டெவலப்டு கிராஜுவலி at different rates depending upon the ecological and climatic condition. ஈக்காலஜிக்கல்னா சூழல், கிளைமேட்டிக் கண்டிஷன்னா காலநிலை. அது சூழல் காலநிலை காரணமாக ராக்கு உடைந்து சிறிய துகள்களாக மாறுவதுதான் சாயில். ஓகேங்களா? சாயில் ஃபார்மேஷன் தான் இனிஷியேட் வெதரிங் ப்ராசஸ். பாருங்க அடுத்து biological weathering takes place within the organisms like bacteria, fungi, lichens and plants help in the breakdown rocks. அப்போ அந்த பாறை உடையவருக்கு எதெல்லாம் காரணமாகுன்னு பார்த்தீங்கன்னா மண் உருவாகிறதுக்கு. அப்போ மண் உயிர்களாக பாக்டீரியா, பூஞ்சை, லைக்கன் மற்றும் தாவரங்கள் மூலமாக உருவாக்கப்படும் சில வேதிப்பொருட்கள், அமிலங்கள் ஆகியவை. அப்போ மண் உருவாகிறதுக்கு பாக்டீரியா, ஃபங்கை, லைக்கன், பிளான்ட்ஸ் இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய சில என்சைம் வந்து பாறை மேலே பட்டு அந்த பாறை வந்து துகள்களாக உடைந்து அது மண்ணாக மாறுது. அதுதான் சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் அண்டு சர்டைன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். எதாவது இந்த ஃபங்கை, பாக்டீரியா, ஃபங்கை, லைக்கன், பிளான்ட்ஸ் அதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய என்சைம், அதாவது ஆசிட் அண்டு கெமிக்கல்ஸ் தான் அந்த பாறையை உடைத்து துகளாக மாற்றுதுன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து சாயில் டைப்ஸ். அடுத்தது சாயில் டைப்ஸ் பாருங்க. Fashion and the soil formation of phylogenesis. The soil divided into two types. ஒன்று வந்து
ரெசிடியல் சாயில். ஒன்று வந்து ரெசிடியல் சாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீழ்படிவு மண்ணுன்னு பேர். வீழ்படிவு மண். ரெசிடியல்னு என்னது? ரெசிடியல் என்ன? திஸ் ஆர் சாயில் ஃபார்ம்டு பை வெதரிங் அண்டு ஃபெடோஜினியஸ் ஆஃப் த ராக். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீழ்படி மண் வந்து இது வந்து உதிர்தல் காரணமாக பாறை சிதைவுற்று தோன்றும். உதிர்தல்னா பாறை வந்து உடைந்து அது உதிர்ந்து அது மண்ணாக மாறுது. அதான் உதிர்தல் சொல்லக்கூடியது. ரெசிடியல் சாயில்னா வீழ்வடிவு மண். இது பாறை உடைந்து உருவானது. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். திஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை வேரியஸ் ஏஜென்சினா இது இடம்பெயர்ந்து, அதாவது டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்னா இடம்பெயர்ந்த மண் சொல்லக்கூடியது. இது பல்வேறு காரணிகள் மூலம் இடம்பெயர்ந்து உருவான மண். பல இடங்கள்ல இருந்து அறுத்து செல்லப்பட்டு வந்து சேர்க்கப்பட்ட மண்ணை தான் சொல்கிறாங்க என்னது? டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். த இம்பார்ட்டன்ட் எடாஃபிக் ஃபேக்டர் விச் அஃபெக்ட் வெஜிடேஷன் அஸ் ஃபாலோஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண் காரணிகள் தாவர கூட்டங்களை எவ்வாறு பாதிக்கின்றதை பின்வருமாறு நம்ம கீழே பார்க்க போகிற சொல்கிறாங்க. ஓகே.